நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது என்னென்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் எடுத்து அதை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடாதீங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாலும் சரி, இல்லை பிரித்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாலும் சரி உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. அது இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், சிப்பில் போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கிறப்போ ட்ராக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணாலும் ட்ராக் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வீடு ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு கரெக்டான டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். 30 லட்ச ரூபாய்க்கு மேலே போய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்குறப்போ அப்பையும் அவங்க உங்களை ட்ராக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.